ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா TallyPrime 7.0 இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த TallyPrime 7.0 பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபைண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேசனாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் கன் பண்ணுறது, நெக்ஸ்ட் டேலி டிரைவ் பேக்கப் எடுக்கிறது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா TallyPrime 7.0 இருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேலியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வர ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டில் பேக்கப் ஆகுதுன்னா அந்த செட்டில் பேக்கப்போட நோட்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எனபிள் அண்ட் டிசபிள் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேலே ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிடலாம். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிடலாம். இதில் போயிட்டீங்கன்னா கடைசியாக நோட்டிஃபிகேஷன் ஒரு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஷோ நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஆக்டிவிட்டின்றது இருக்கும். இது என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது என்டர் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், ஷோ நோட்டிஃபிகேஷன்றதை நோ பண்ணனா எல்லாமே எனக்கு நோ ஆயிடும். ஜஸ்ட் நான் எஸ் பண்ணனா ஸோ நமக்கு ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் ஸோ பேக்கப் நோட்டிஃபிகேஷன் அதை வந்து எஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் கம்பெனி பீயிங் இன்அக்சசிபிள் பை டேலி செட்டிலர். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் எஸ் பண்ணிடுறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேலிலேருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக சில ப்ராசஸ்லாம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பில் பண்ணுறது, ஆட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சிக்னேச்சர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற ஒரு டேலியில் இருக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா இங்கே நோட்டிஃபிகேஷன்றது நமக்கு வரும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே எஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஷெட்யூல் பேக்கப் ஃபெயிலியர் இது எஸ் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணோம்னா நம்ம வந்து பேக்கப் செட் பண்ணி வச்சிருப்போம், அது சம்திங் எரர்னால அது வந்து பேக்கப் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகுதுன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்றது வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஷெட்யூலிங் நியூ பேக்கப், நமக்கு வந்து நம்ம ஷெட்யூல் பண்ண டைமுக்கு நியூவாக ஒரு பேக்கப் ஆச்சுன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்றது வரும். ஸோ இது எஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன், ஸோ ஜிஎஸ்டி சம்மந்தமாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு வரணும்னா அந்த இடத்துல எஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொஃபைல் நோட்டிஃபிகேஷன், ஸோ இதை நான் எஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா மேலே ஹெல்ப் கொடுத்துறேன், இங்கே ப்ரொஃபைல் கொடுத்துறேன். ஸோ அந்த ப்ரொஃபைல் சம்மந்தமாக நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்றது நம்ம அங்கே எஸ் கொடுத்தோம்னா ஸோ அது சம்மந்தமாக நமக்கு நோட்டிஃபிகேஷன்றது வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ டேலி டிரைவ் ஸ்டோரேஜ் நோட்டிஃபிகேஷன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்வருக்கு பார்த்தீங்கன்னா 1 ஜிபின்றது தராங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேக்கப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டேலி டிரைவில் 1 ஜிபின்றது சில்வருக்கு தராங்க. கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஜிபின்றது நமக்கு தராங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் சம்மந்தமாக நமக்கு ஃபுல்லாக வச்சாலும் சார் அந்த ஸ்டோரேஜ் சம்மந்தமாக நமக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ டேலி செட்யூலர் நோட்டிஃபிகேஷன், நம்ம டேலியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அது ஷெட்யூல் பண்ணுற டயத்துக்கு நமக்கு என்ன ஆகணும் நோட்டிஃபிகேஷன்றது வரும். ஸோ இது எல்லாமே எஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்ம இங்கே என்னென்ன கொடுத்து வச்சிருக்கோமோ அதெல்லாம் அதுக்கு சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டேலின்றது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இது சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் நமக்கு எந்தெந்த மாதிரிலாம் வேணும், எதுலாம் டிசபிள் பண்ணணும், இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த நோட்டிஃபிகேஷன் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டேலியில் நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டேலியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கூகுள் போயிட்டு VeeVee என்ற வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இங்கே கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே TallyPrime ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.